ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்டா, துபாயில் உள்ள ஐக்கியாங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து கிச்சனுக்குள்ள ஐட்டம், வீட்டுக்குள்ள ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். சீப்பாக பெஸ்ட்டாக வாங்கலாம். இந்த வீடியோ வந்து லேடிஸுக்கு மட்டும் அதிகமாக யூஸ் ஆகும். அதனால தான் தலைப்பு நான் வந்து லேடிஸ் மட்டும் பாருங்கன்னு போட்டிருக்கேன். இது எல்லாமே அவங்களுக்குள்ள பொருள் தான் அது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டது வந்து கிச்சனுக்குள்ள ஐட்டம் எல்லாமே. இது வந்து ப்ரெஷ்ஷு, பிளேட்டு, ஸ்பூனு எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்கள் 3 திரம்ஸு போட்டிருக்காங்க இந்த சிங்கு கழுவுற ப்ரெஷ்ஷு. அவ்வளோ இதாக அழுத்தமாக இருந்துச்சு. யாராவது துபாய் வந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த ஐக்கியாங்கிற ஷோரூமுக்கு போய் பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள திங்ஸ்லாம். இப்போ நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களை ஃபுல்லாக காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது, பூ, அதே போல் வந்து இங்கே பிளாஸ்டிக்கு ஜாரு எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிளாஸ்டிக்கு தான். இது வந்து கூடை, பெரம்பு கூடை அந்த மாதிரி இதில் இருக்கும், செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஷோகேஸில் வைக்கிறது. இது எல்லாமே பூ ஜாடி தான் அது வைக்கிறது. இது வந்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற செப்பல்ஸ், அதே போல் இங்கே எல்லாம் வச்சுருப்ப டவல் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. 7 திரம்ஸு தான் இங்கே. ஒரு காசுக்கு 150 ரூபா. இது கிச்சன் டவலு, நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, நான் பார்த்தேன். அதே போல் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஏப்ரான் இருந்துச்சு. இது எல்லாமே கிச்சனுக்குள்ள ஐட்டம். இது பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே அங்கே இருந்துச்சு. சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. யாராவது ஊருக்கு போகிறவங்க யாராவது போனீங்கன்னா மறந்துடாமல் இந்த கடைக்கு வந்து பார்த்துட்டு போங்க. அதேமாரி பில்லோலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து கட்டிங் போர்டு. இது பாருங்கள் 4 திரம்ஸு போட்டிருக்காங்க இந்த கப்பு. நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. அதே போல் பிளேட்டு, ஸ்பூனு, நைஃபு எல்லாமே இங்கே இருக்கும். எல்லாத்தையும் காமிக்கிறோம், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இது வந்து வுட்டு. டிசைனாக அவ்வளோ பிளேட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் ஒயிட்டு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி. மற்ற கலர் உள்ளதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட இருந்துச்சு. இது வந்து செட்டு, ஃபோர்க்கு, ஸ்பூனு, அப்புறம் பிளேட்டு எல்லாம் செட்டோடு இங்கே கிடைக்கும். இது வந்து நல்லா அழுத்தமாக இருந்துச்சு இந்த திங்ஸ் எல்லாமே. அவ்வளோ பெரிய கடை இது.
இது வந்து விஸ்குலேயே பார்த்தீங்கன்னா 4, 5 டைப் வச்சுருந்தாங்க. இது வந்து ஹேமர், மீட் ஹேமரு. இது ஸ்பெட்டோலா. இது பார்த்தீங்கன்னா மேஷரு, பொட்டேட்டோ மேஷரு, விஸ்க் எல்லாமே இங்கே கிடந்துச்சு. இது லேடலு. இதெல்லாம் நான்ஸ்டிக்கு. 6 திரம்ஸ் தான் போட்டிருந்தாங்க நான்ஸ்டிக்கு. இது ஸ்டீலு நான்ஸ்டிக்கு மிக்ஸ் பண்ணது 22 திரம்ஸு. நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டுக்குள்ளே தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் அவங்க சொந்த பிராண்டடு, அவங்களே தயாரிக்கிறது. ஐக்கியான்ற ஒரு பிராண்டு. இது வந்து சிங்கப்பூர் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. இது வந்து நைஃபு ஷார்ப் பண்ணுறது. இது வந்து ஸ்டைனர் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வகை வகையாக ஒரு சைஸில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நான்ஸ்டிக் பேனு. அது இரும்புலேயே பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேன் மாதிரி இருக்குது. நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அதெல்லாம். இது வந்து மாவு சலிக்கிறது. மாவுலாம் கொட்டி அதில் சலிக்கிறது. இது ஊர்லேயே கிடைக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் ஹேண்ட் டவலு, ஹேண்ட் க்ளவுஸு அதெல்லாம் இங்கே இருந்துச்சு. இதெல்லாம் கேக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த ஐட்டம் எல்லாம் இங்கே இருந்துச்சு. இது வந்து ட்ரே,
நம்ம ஓவனில் பேக் பண்ணுறது எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த பேன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணுறது, வெஜிடபிள் சிக்கன்லாம் நம்ம ஃப்ரை பண்ணாமல் ஸ்டீம் பண்ணுவோம்ல அதுக்குள்ளது. அப்படியே நேராக உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இதே பிள்ளைங்களுக்குள்ள டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 122 திரம்ஸ் வந்துச்சு. நீங்கள் பார்க்குறது இந்த செட்டு ஊர் காசுக்கு ஒரு 2500 வரும். இது வந்து ஃபுல்லாக வுட்டிலே தயாரிச்சது, பிளாஸ்டிக் கிடையாது. அதனால தான் அவ்வளோ ரேட்டு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு மால் போயிருந்தோம், ஃபெஸ்டிவல் மால்டு. அது உள்ளே தான் இந்த கடை இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரக்குள்ளே அப்படியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.